நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ற கேட்குறது என்ன அப்படின்னா, எந்தெந்த பாஸ்க்கு எத்தனை நாளில் ஐபி வரும், அது எப்படி எம்ஓஎம்ல ஷோ ஆகும், எத்தனை நாளில் ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யாராவது சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏஜென்ட் யார்ட்டையாவது பணம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி வெளிநாடு போகிறது சம்மந்தமாக, குறிப்பாக சிங்கப்பூர் போகிறது சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்ம போடுற வீடியோவை இமீடியட்டாக நீங்கள் பார்க்க முடியும். நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க அப்படின்னா எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்ற மாதிரிலாம் வீடியோ போடுவோம். ஸோ சிங்கப்பூர் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்தையுமே உடனுக்குடனே நம்ம வீடியோவாக போட்டுருக்கோம். நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் போகும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகாமல் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி பயந்துருவீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏஜென்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு இடம் இருக்குது. அதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனியில் கொடுத்துருக்காங்களா இல்லை எம்ஓஎம்ல கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் கொடுத்தோன்னே உங்களுக்கு எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆயிருமானா கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கம்பெனியில் கொடுக்குறேன்னு சொல்லி கம்பெனியில் கொடுப்பாங்க. ஸோ கம்பெனியில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் எலிஜிபிளான ஒர்க்கர் தான், அவங்க எம்ஓஎம் வெப்சைட்லாம் ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்டு நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூர் போய் ஏதாவது பிளாக் லிஸ்ட் ஆகிருக்கீங்களா, இல்லை எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி, ஒர்க் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த வேலைக்கான தகுதிகள் இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க கம்பெனியில் கோட்டா இருக்கா, உங்களை இறக்கிறதுக்கான கோட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்பெனியில் அப்ளை பண்ணுறதுக்கும் எம்ஓஎம்ல அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கம்பெனி அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உங்களுக்கு வேலைக்காக அப்ளை பண்ணுறது. எம்ஓஎம்ல அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சிங்கப்பூர் வர்றதுக்காக அப்ரூவல் வாங்குறதுக்காக சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கிட்ட அப்ளை பண்ணுறது. இது ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் கம்பெனியில் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னதுனால எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணி வரல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் ஏஜென்ட்கிட்ட நீங்கள் தெளிவாக கேளுங்க, கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, எம்ஓஎம்ல அப்ளை பண்ணியிருக்கீங்களா. ஏன்னா இவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, ஏஜென்ட் எம்ஓஎம்ல அப்ளை பண்ண மாட்டாங்க, கம்பெனி தான் எம்ஓஎம்ல அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு எம்ஓஎம்ல அப்ளை பண்ணோன்னே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். எம்ஓஎம்ல அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அன்னைக்கே உங்களுக்கு ஷோ ஆயிரும். நீங்கள் ஒர்க் பர்மிட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எம்ஓஎம்ல நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா காலையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளார உங்களுக்கு ஷோ ஆகிடும். நீங்கள் ஒர்க் பர்மிட்டோ, பிசிஎம் பர்மிட்டோ, சிபிஆர் பர்மிட் இதில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, இல்லை டிஇபி பாஸ் அப்ளை பண்ணுறீங்க, இதில் ஏதாவது ஒரு பாஸ் அப்ளை பண்ணுறீங்க, காலையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளார உங்களுக்கு ஷோ ஆகிடும். இல்லை ஈவினிங் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாளே எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகிடும். எம்ஓஎம் வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம தெளிவாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ₹1 கூட செலவு இல்லாமல் உங்களுக்காக சிங்கப்பூர் அரசாங்கத்தில் அந்த கம்பெனி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பர்த், உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இதை போட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாவே அங்கே டிஸ்பிளே ஆகும். பெண்டிங்னு இருக்கும், இல்லைனா அப்ரூவல்னு இருக்கும். எதுவுமே பண்ணல அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபாண்ட் அப்படின்னு வரும். நோ ரெக்கார்ட் ஃபாண்ட் அப்படின்னு வருது அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணலை இன்னும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே பெண்டிங்னு காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, உங்களோட டாக்குமெண்ட்டை எம்ஓஎம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரிஜெக்ட்னு காமிச்சிச்சு அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு உள்ளே வர அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே அப்ரூவல்னு காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் என்ன நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஇபி பாஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 3 to 4 டேஸுக்குள்ளார உங்களுக்கு 3 to 4 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளார உங்களுக்கு அப்ரூவல் இல்லைனா ரிஜெக்ட்டுங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அதே ஒர்க் பர்மிட்டாக இருந்தால் 1 to 3 டேஸுக்குள்ளார, அதாவது அப்ளை பண்ண முதல் நாளே கூட அப்ரூவல் கிடைச்சிடலாம். அப்படி இல்லைனா ஒரு நாள்ல இருந்து 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு அப்ரூவல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதே எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எம்ஓஎம்ல அப்ளை பண்ணியாச்சா அப்படின்னு கேளுங்க. எம்ஓஎம்ல அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் அனுப்புவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைங் டேட் இருக்கும். அந்த டேட்ல இருந்து 45 ஒர்க்கிங் டேஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 45 ஒர்க்கிங் டேஸ், எம்ஓஎம்க்கு சாட்டர்டே சண்டே 2 நாளுமே ஹாலிடே. ஸோ 45 ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 45 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார எப்போ வேணாலும் வரலாம். அதாவது அப்ளை பண்ணி அடுத்த நாளேயும் வரலாம், இல்லை அப்ளை பண்ணி ஒரு வாரத்துலேயும் வரலாம், 10 நாள்லேயும் வரலாம். இது மாதிரி 45 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளார உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும், அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். நிறைய பேர் ஏமாத்துறவங்க என்னன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னு டூப்ளிகேட்டாக ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில இருந்து அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர் டெலகிராமில் எனக்கு அனுப்பி கேட்டாப்புல அது ஃபேக் டாக்குமெண்ட் பிரதர், அப்ளை பண்ணலை, உங்களுக்கு நீங்கள் எதுவும் பணம் கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க பார்த்தீங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும், உங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்பெனி தான் பே பண்ணுவாங்க. இவங்க ஃபேக் ஏஜென்ட். அதனால தான் நான் மும்பை, டெல்லி அந்த சைடில்
வந்து அப்ளை பண்ணாதீங்க, தெரியாதவங்கள்ட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ பணத்தை பிடுங்கிறதுக்காக, ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி போலியாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டை எனக்கு அனுப்புனாரு, அது பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புனாலுமே நீங்கள் MOM வெப்சைட்டில் எனக்கு சோனா மட்டும்தான் வந்து நான் அட்வான்ஸ் அமௌண்ட் கூட பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமான தொகையை பே பண்ணாதீங்க. இப்போ MOM வெப்சைட்டில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. MOM வெப்சைட் அப்படிங்கிறது சிங்கப்பூர் அரசாங்கம் மனிதவள அமைச்சால் ரன் பண்ணுறது. அதில் வந்து ஏமாற்றவே முடியாது. அதில் டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ வந்து அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எஸ்பாஸ் இபாஸ்க்குலாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 days வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். நான் சொல்கிறது அதிகபட்சம் 3 நாள். அப்ளை பண்ண உடனே கூட ஷோ ஆகலாம், இல்லைனா அடுத்த நாள், இல்லைனா 3 daysக்குள்ளார உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். உங்களுக்கு வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு அப்ரூவல் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 45 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டெய்லி கூட செக் பண்ணிக்கலாம். அதை எத்தனை தடவை செக் பண்ணாலுமே பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. சம்டைம் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும். அந்த வெப்சைட் மெயின்டெனன்ஸில் இருக்கையில் உங்களால் செக் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற டைம், ப்ராசஸ் டைம். ஸோ இதை தெளிவாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அந்த வெயிட்டிங் டைம் இதுக்கு மேலேயும் தாண்டி போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஏஜென்ட்கிட்ட கேளுங்க, என்ன எதனால அப்படிங்கிறத கேளுங்க. ஏஜென்ட் வந்து கம்பெனியில் கேட்டாங்க அப்படின்னா கம்பெனி வந்து MOMல கேட்டு என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. இல்லைனா ரிசல்ட் ஈஸியாக கூடிய விரைவிலே வந்து உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த 45 ஒர்க்கிங் டேஸை தாண்டி போகாது. அப்படி போச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த டவுட்டை நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் போடாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லைக்கை போட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் போவீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.